கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாச நாட்களிலே வேற வேற தேசத்திலே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உபவாசத்தோடு இருக்கிற குடும்பங்கள் அநேக குடும்பம். லெந்து காலத்திலே வருஷம் உபவாசத்தோடு இருக்கிற குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று உபவாசத்தோடு இருக்கிற குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். இந்த வருஷம்தான் நான் முதல் தடவையா உபவாசத்தோடு இருக்கிறேன் அப்படியும் சில குடும்பம் இருக்கிறீங்க. நான் பகல்ல வேலைக்கு போயிடுவேன், நான் நைட்டு தான் உபவாசம் இருக்க முடியும். நான் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் நைட் நேரத்திலே வீட்டில் குடும்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன். இப்படி பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்திலே 40 நாளும் உபவாச நாட்களிலே இரவும் பகலும் ஜெபத்திற்குள்ள வசனம் நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும். உங்க கையில பைபிள் இருந்துச்சு அப்படின்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 15, 16, 17 ஆகிய வசனங்கள் எல்லாம் முக்கியமான வசனம். 19 வசனம் முக்கியமான வசனம். நான் லைட்டாக வாசிக்கிறேன், முடிஞ்சா கவனிங்க. இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே என்று உயர்த்துகிறார். நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். ஒரு குடும்பம் சிறையிருப்புல இருக்கு, ஒரு குடும்பம் பிரச்சனையில இருக்கு, ஒரு தேசம் பிரச்சனையில இருக்கு, ஒரு தேசம் பலவிதமான காரியத்திலே ஜனங்கள் அடிமையில இருக்கிறாங்க. இன்றும் கூட எத்தனையோ தேசத்துக்குள்ளே பல விக்கிர வழிபாடுலே ஜனங்கள் அடிமையில விழுந்து கிடக்குறாங்க. உலக வழிபாடுகளிலே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம விக்கிர வழிபாடுல இருக்கிறோம், நம்ம உலக வழிபாடுல இருக்கிறோம், இது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். குடும்ப தலைவருக்கு தெரியும் நம்ம செய்யறது தப்பு. ஏன்னா நிறைய குடும்பத்திலே ஸ்கூல் படிக்கும்போது கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நல்லா அழகா அறிந்து கொள்வாங்க. படிக்கிற காலத்திலே 10th 11th 12th படிக்கும்போது ஸ்கூல்ல போய் நல்ல ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. எப்படியாவது நான் பாஸ் ஆயிரணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பான்னு சொல்லி அழகா பிள்ளைகள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். இப்போ பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா 40 வயசு 50 வயசு. சில குடும்பத்துல பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் அப்படின்றாங்க. ஆனா 50 வயசு 40 வயசு ஆயிருக்கும், ஒரு தடவை கூட பைபிள் வாசிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய கிறிஸ்டியன் இன்னும் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நானும் கர்த்தருடைய கிருபையினால சின்ன வயசுல சர்ச்சுக்கு போக தான் செஞ்சேன். வாலிப வயசுல ஞானஸ்நானம் எடுத்தேன். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் 2015க்கு மேல தான். அதுக்கப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போக தான் செஞ்சேன்.
இதையே உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நைட் நேரத்துல ஒரு குடும்பத்திலே பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, நம்ம வீட்ல வியாதி, பலவீனம், போராட்டம் இத மட்டும் தான் நம்ம மைண்ட்ல செட் பண்ணியிருப்போமே தவிர, இதுக்கு பின்னாடி எங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கு? யாரெல்லாம் ஃபால்ட் இருக்கா? நான் மட்டும் தான் ஃபால்ட்டா? இல்ல எங்க தேசமே ஃபால்ட்டா? இல்ல எங்க குடும்பம் மட்டும் தான் ஃபால்ட்டா? சில நேரத்துல இப்படிலாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாங்கள் பாவம் செய்து துரோகமாய் நடந்தோம் அப்படின்னு சொல்லி தானியேல் ஐயா சொல்றாரு. நான் அப்படின்னா நான் மட்டும் தான். நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வீட்ல ஒரு டிவி வாங்குறாங்க. இல்ல ஒரு செல்போன் வாங்குறாங்க. செல்போனாவது கையில தனியா பார்ப்பாங்க. ஆனா டிவி ஒரு வீட்ல மாட்டியாச்சு அப்படின்னா 5 பேர், 6 பேர், 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேரும் சேர்ந்து தான் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்குள்ள தான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப். அதாவது செல்போன்லயே கையில தனியா பார்த்துட்டு போயிருந்தாங்க. ஒரு 8 வருஷம், 10 வருஷம் முன்பாலாம் ஒரு வீட்ல டிவி மாட்டியாச்சு அப்படின்னா எல்லாரும் போய் உட்கார்ந்திருப்பாங்க. அதுல தேவையில்லாத படங்கள் பார்த்து, நம்ம இருதயத்தை கரப்படுத்துறது எல்லாமே 8 பேர், 10 பேர் மொத்தமா உட்கார்ந்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட சொப்பனம் வந்துச்சு. அப்படியே விரட்டுற மாரி வந்துச்சு. அப்படியே பாம்ப பார்த்தேன். ஒரு விக்கிரகத்த பார்த்தேன். ஒரு அசுத்த ஆவிய பார்த்தேன். ஒரு விபச்சார ஆவிய பார்த்தேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வீட்ல பிசாசு வர்றதுக்கு யாரெல்லாம் இடம் குடுத்தா, ஒரு வீட்ல சமாதானம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, குடும்பம் கஷ்டப்படுது, என் வீட்ல பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, அப்படின்னு சொல்லி இத மட்டும் தான் நம்ம யோசித்துட்டு இருப்போம். ஆனா, ஒரு 8 வருஷம் முன்பாக, 10 வருஷம் முன்பாக, நம்ம நெறைய குடும்பத்துல எத்தன நாடகம், எத்தன படம், அதுல எத்தன தேவையில்லாத காட்சிகள், எத்தன தேவையில்லாத காரியங்கள். இப்ப நான் சொல்ல முடியும். எங்க வீட்ல 2019 வரையும் டிவி இருந்துச்சு. ஆமா. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2018 2017, 18க்கு அப்புறமே டிவிலாம் குறைஞ்சுச்சு. அப்புறம் டிவிய கொண்டு குடுத்தாச்சு. முடிஞ்சுட்டு. ஆனால் சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போயிட்டு வருவேன். வீட்ல வந்தோனே டிவி ஓடும். அப்படியே ஒரு படம், ஒரு நாடகம் எதையோ பார்ப்பாங்க. அப்படியே படுத்து தூங்கிருவாங்க. நானும் அப்படியே பார்ப்பேன். அப்படியே படுத்து தூங்கிருவேன். முழங்கால்ல நின்னு ஜெபிக்கிற அனுபவம் இல்லாம போச்சு. பைபிள் வாசிக்கிற அனுபவம் இல்லாம போச்சு. துதிக்கிற அனுபவம் இல்லாம போச்சு. ஆனா சின்ன வயசுலருந்து நான் சர்ச்சுக்கு போன பையன் தான்ப்பா. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருவேன். கடமை கிறிஸ்டியன் அவ்வளோதான். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, நெறைய குடும்பத்தில இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம் பிரதர். நாங்க கையில பைபிள எடுத்து வாசிக்கல பிரதர் அப்படிம்பாங்க. தானியேல் ஐயா ஜெபிக்கிறார். எப்படி தெரியுமா ஜெபிக்கிறார்? நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று ஜெபிக்கிறார். இன்னைக்கு இரவு நேரத்திலே உபவாச நாட்களிலே எத்தனையோ குடும்பத்தில ஜெபம் பண்றீங்க. தானியேல் ஐயா ஜெபிக்கிறார். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவுனியும். என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும், உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்றார். தானியேல் ஐயா ஒரு விசேஷமா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வச்சு ஜெபிக்கிறார். எப்படின்னா, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் துன்மார்க்கமாய் நடந்தோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இன்னைக்கு இரவு நேரத்திலே பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக வேற வேற சூழ்நிலையிலே நெறைய காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க. உங்க கையில உண்மையிலே பைபிள் இருந்துச்சு அப்படின்னா, தானியேல் 9வது அதிகாரம் உட்கார்ந்து நிதானமா நிப்பாட்டி வாசித்து பாருங்க. அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. 16வது வசனம் சொல்கிறார். எங்கள் பாவங்களினாலும், எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இல்ல ஒரு தேசத்துக்குள்ள
பாவம், அக்கிரமம் இருக்கும்போது எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம் என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்ப இந்த வசனம் இப்படி இருக்கு. இப்ப நான் என் வாழ்க்கையில ஒரு காரியம் சொல்றேனே. நான் 2015ல தான் நான் கரெக்ட்டா பைபிள கையில எடுத்து கொஞ்சம் ஆழமா வாசிக்க ஆரம்பிச்சேன். 2014ல வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா 2015ல தான் வேதத்தை அதிகமா தியானிக்க ஆரம்பிச்சேன். மாந்திரீகத்துக்கு ஒரு மனுஷன நம்பி விக்கிறதுக்கு 13,00,000 ரூபாய் குடுத்துருக்கேன். கடையில வந்து எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன். டெய்லி ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருப்பேன். கத்தாழத்த போட்டிருப்பேன். ஃபோட்டோ போட்டிருப்பேன். விக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுருவேன். வெள்ளிக்கிழம ஆனா பணம் குடுத்துருவேன் மாந்திரீகத்துக்கு. அவங்க ஒரு பூவு, ஒரு எலுமிச்சம்பழம் என்னலாமோ தருவாங்க. எல்லாத்தையும் கொண்டு கல்லாப்பெட்டில கொண்டு வச்சுக்கிடுவேன். இது வாரம் வாரம் நடக்கும். அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். மனைவி தெரியாது, யாருக்கும் தெரியாது. மாந்திரீகத்துக்கு ஒரு மனுஷன நம்பி கிட்டத்தட்ட ஒரு 13,00,000. நான் சொல்ல ரூ. 1 2 ரூவாலாம் கிடையாது. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்ல. ஜெபிக்கிற பழக்கம் இல்ல. தேவனை தேடுற பழக்கம் இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். நிந்தை, அவமானம், கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம். இதுக்குள்ள அப்படியே தள்ளப்பட்டேன். மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்து விக்கிரத்துக்கு அடிமையா இருந்து மனுஷனை நம்பி ஏமாந்து ஒரு நாள் நிந்தை, அவமானம். திரும்பி பார்த்தா இதுதான் இருந்துச்சு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தானியேல் 9:16 எழுதப்பட்டிருக்கு. எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம் அப்படிங்கிற எழுதப்பட்டிருக்கு. நிந்தை ஆயாச்சு அப்படின்னாலே அவமானம் எல்லாம் வந்து சேர்ந்துரும். ஆனா தானியேல் ஜெபிக்கிறார். நாங்க இப்படி தள்ளப்பட்டுட்டோம்ப்பா. ஆண்டவரே கேளும். ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே கவுனியும். என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று ஜெபிக்கிறார். ஆனா காபிரியேல் தூதன் பறந்து வந்து சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஜெபிக்கிறவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஒருவேளை இணைந்திருக்கிற குடும்பத்திலே நம்ம யாராவது கேள்வி கேட்கலாம், பிரதர் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும் பிரதர்? தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஜெபிக்கிற பிள்ளைகள் வேதம் சொல்கிறது நீ மிகவும் பிரியமானவன். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ரகசியம் என்ன, ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது இன்னைக்குள்ள செய்தியில இருக்கு. அதை கரெக்டா கவனிச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு, இப்போ செய்தியினுடைய கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் பாவத்தையும் அறிக்கையிட்டு நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பாவத்தை மட்டும் ஜெபிக்கல, தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளு அவங்க பாவத்தையும் அறிக்கையிடணும், தன் ஜனத்தினுடைய பாவத்தையும் அறிக்கையிடணும். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா உங்களுக்கு பிரியமில்லாம நான் வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் குடும்பம், என்னோட சொந்த பந்தம், நான் இருக்கிற ஊரு
யாரெல்லாம் என்னெல்லாம் பாவம் பண்ணிருக்காங்க, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா, என் ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, 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 என் ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, 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 மன்னிங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல 21 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 21 நாள் கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாச நாட்களிலே நம்ம என்ன காரியத்துக்காக உபவாசத்தோடு இருக்கிறோம்? பிரதர் நான் உபவாசம் இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய யோசிப்போம். உபவாச நாட்களிலே தனக்காக உபவாசம் இருக்கிறீங்களா? இல்ல ஒரு முழு உலகத்துக்கா இருக்கிறீங்களா? இல்ல உங்க தேசத்துக்கா இருக்கிறீங்களா? இல்ல உங்க ஜனத்துக்கா இருக்கிறீங்களா? இல்ல உங்க அம்மா, அப்பாவுக்கா? யாருக்காக உபவாசம் யாருக்காக? இப்ப நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னா, எதுக்காக உபவாசம்னு சொல்லி பரலோகம் கவனித்து பார்க்கும். 2016 40 நாள் உபவாசம் இருந்தேன். அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது தான், ஒரு காட்சி மூலியமாக கர்த்தர் ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தார். சரி, அந்த உபவாச நாட்கள்ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நானும் மனைவியும் மத்தியால ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு, தேவனுடைய சமூகத்திலே பைபிள் வாசித்து 2 பேரும் ஒருமனப்பட்டு வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்குள்ள அபிஷேகம் பண்ணி வெளியில கொண்டு வந்தார். அந்த 40 நாள்ல என் பாவத்த நான் அறிக்கை பண்ணேன். இது என்னுடைய வழக்கத்தின்படி, என்னுடைய எப்போதுமே நான் ஜெபம் பண்ணும்போது, அப்பா கர்த்தர விட்டு நீங்கலாம் என்னுடைய என்னென்ன காரியம் எதுவா இருந்தாலும் சரி, உடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுருவேன். சரி, அந்த 40 நாள் உபவாசத்திலே, நான் உலகத்துக்கு வேலை பார்க்க கூடாதுப்பா. நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லி உபவாசம் இருந்தேன். உபவாசத்தினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். 2016 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது தீர்மானம் என்ன தெரியுமா? நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை வேணும். இல்ல எனக்கு வெளிநாட்டுக்கு போணும். இல்ல நான் மறுபடியும் ஒரு பெரிய வியாபாரம் பார்க்கணும். இல்ல நான் நஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு பணம் வேணும். என் குடும்பத்த நடத்த எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். இல்ல நான் ரொம்ப கடன்ல பாதிக்கப்பட்டேன். எனக்கு இந்த பிரச்சனையிலருந்து எனக்கு வெளியில வரணும். இல்ல நான் தீர்காயுசோடு வாழணும். சில குடும்பத்தில நெறைய பாயிண்ட்டுக்காக ஜெபிப்பாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2016 ஒரே ஒரு ஜெபம் தான். 40 நாளும் நான் பரலோகத்துக்கா வேலை பார்க்கணும். உடனே மிஷனரியா போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். சிஎஸ் ஐயர்வாள்ட்ட கேட்டேன். ஐயா, நான் இந்த மாரி மிஷனரியா போகணும்னு சொல்லி நினைக்கிறேன் குடும்பமா. ரவி, நீ ஃபேமிலியா இருக்க. டக்குன்னு அப்படி செய்ய முடியாது. நான் மறுபடியும் கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. அதே போல கூப்பிட்டு சர்ச்சில எனக்கு ஒரு வேலை குடுத்தாங்க. 2 1/2 வருஷம் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே என்னோட வாழ்க்கைக்கு நிந்தைகள், அவமானம், கேவலம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன? அந்த 40 நாள் உபவாசம். அந்த 40 நாள் உபவாசத்திலே கண்ணீரோடு என்ன ஜெபம் பண்ணேன்? நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். என் வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். இந்த இரவு நேரத்திலே நீங்க யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, யோசித்து பாருங்க. உபவாச நாட்கள்ல என்ன காரியத்துக்காக உபவாசம் இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை நம்ம தியானிக்கிறோம்.
ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும், அந்த வேர்டெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். அதுதான் ஸ்கிரீன்ல நிப்பாட்டியிருக்கு. என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. பைபிள்ல எங்கெல்லாம் அறிக்கையிட்டுன்னு எழுதப்பட்டிருக்கோ அந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு. அறிக்கையிட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பாவ மன்னிப்பு அறிக்கிற ஜனங்களை பார்க்க முடியல. அது ஒரு வேதனையான விஷயம். பிசாசு ஏன் போக மாட்டுக்கான்னு சொல்லி பார்த்தா, நிறைய குடும்பத்துல பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ற ஜெபமே தெரிய மாட்டேங்குது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, தேவனுக்கு முன்பா சாஷ்டாங்கமா விழுந்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். விண்ணப்ப ஜெபம். அப்பா நாங்க இப்படிலாம் பண்ணிட்டோம்ப்பா, எங்க வாழ்க்கையில இப்படி மிஸ்டேக் நடந்துச்சு, எங்க வாழ்க்கையில இப்படி தப்பு நடந்துட்டு சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம். அதுக்கு முந்தின வசனத்திலே ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இந்த இரவு நேரத்திலே நம்ம இப்படி ஜெபிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பரலோகத்தில் தேவன் பார்ப்பாரு. என் பிள்ளைகள் மனம் திரும்புறாங்க. அப்பந்தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ரவிராஜ் இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கிறான் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, அப்பா எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கப்பா, அவ்வளோதான். எனக்கு வேற ரொம்பலாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது. எல்லாரையும் போல கர்த்தருடைய கிருபையினாலே 2017 40 நாள் உபவாசம். 2016ல் முதல்ல 40 நாள் உபவாசம் இருக்கும்போது ஒரு காட்சி மூலியமாக அபிஷேகம் பண்ணி ஊழியத்தில் வந்துட்டேன். 2017 40 நாள் உபவாசத்தில் ஒரு காட்சி மூலியமாக மறுபடியும் அடுத்த அபிஷேகம்னா அந்நிய பாஷையை கொடுத்தார். சர்ச்சில் இருக்கும்போது கண்டினியூவா எங்கெல்லாம் சர்ச்சிலேருந்து போகிறோன்னா எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது சில ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினால அடுத்தாப்புல இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே 40 நாள் காத்திருக்கும் போது நிறைய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். உங்க வாழ்க்கையிலே இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பேசுற மெசேஜ்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே, அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தரிசனம் பார்ப்பீங்க. நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவ தூதர்கள்லாம் இறங்கி கொண்டிருப்பாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். காபிரியேல் தேவதூதன் இறங்கி கொண்டிருப்பார். நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு பதில் வந்துட்டு இருக்கும். அப்ப நம்முடைய ஜெபத்தினுடைய மைய கருத்து என்ன பிரதர் அப்படின்னா, என் பாவத்தையும் என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. தனக்கு மட்டும் ஜெபிக்கல, தன்னுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறார். இப்ப நீங்க ஒருவேளை வேற நாட்டுல இருக்கிற வேற தேசத்துல இருக்கிற அப்படின்னா நீங்க இருக்கிற நாட்டுக்காக ஜெபிங்க. கண்டிப்பா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிங்க. நீங்க இருக்கிற இடத்துல எந்தெந்த காரியத்துல விக்கிரத்துல விழுந்து போய் கிடக்குறாங்க ஜனங்கள், எந்த பாவத்துல விழுந்து போய் கிடக்குறாங்க. ஒரு சில இடத்துல மாந்திரிகம், ஒரு சில இடத்துல விக்கிரத்துல இருப்பாங்க, ஒரு சில இடத்துல விபச்சாரத்துல இருக்காங்க, ஒரு சில இடத்துல கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, ஒரு சில இடத்துல எல்லாமே தவறா நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல பார்த்தா எல்லாமே துரோகமான காரியமா நடந்துட்டு இருக்கு. அது எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஜெபிக்கிறாங்க, ஆனா பாவத்தை அறிக்கையிட்டாங்களா? பாவத்தை அறிக்கையிட்டாங்களா? பாவத்தை அறிக்கையிட்டாங்களா? பாவத்தை அறிக்கையிட்டாங்களா?
வீட்ல இன்னும் ஆசீர்வாதம் வரலையா? செக் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வந்த மருமகன் எப்படி இருக்கிறாரு? பையன் எப்படி இருக்காரு? கணவர் எப்படி இருக்காரு? பிள்ளைகள் எப்படி இருக்கு? நீங்க இருக்கிற தெரு எப்படி இருக்கு? நீங்க இருக்கிற ஊர் எப்படி இருக்கு? பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிடும்போது கபிரியேல் தேவ தூதன் வேகமாய் பறந்து வந்து அந்திவெளி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான் என்று எழுதப்பட்டு அப்படியே எழுதப்பட்டு வீட்டுல கையில பைபிள் எடுத்து மிச்ச வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதனால இரவு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, நீ மிகவும் பிரியமானவன். ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்க யாருன்னா தேவனுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள். ஜெபிக்கிற அபிஷேகத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. செல்போனை குறைச்சிக்கோங்க. தனி ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. துதிக்கிற பிள்ளைகளா இருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவீங்களா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரையும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரையும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. உபவாச நாட்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. நைட் டியூட்டில இருக்கிறாங்கப்பா, நைட்டு டிராவலிங் இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறோங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தால் தொட்டு சுகமாக்கி தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ பலவீனத்தை நீக்கி பூரண சுகம் தாங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மார்க் வேணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்திலே சரீரத்திலே பலவிதமான பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டுருங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கு. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு விடுதலை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. கடன் பிரச்சனையிலே போராடிய குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அந்த வீட்டில் உள்ள தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, வறுமை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்திலே உள்ளத்திலே பாரம், வெளியே சொல்ல முடியல, துக்கம் யார்ட்டையும் சொல்ல முடியல, நிந்தைகள், அவமானம் யார்ட்டையும் சொல்ல முடியல, கண்ணீரோடு இருக்காங்க. கண்ணீரை தொடங்க, தேவைகளை சந்திங்க. கற்பத்தில் நிகழ்ச்சி கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்புறவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அவங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும். இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு விசுவாசத்துல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும், கர்த்தருடைய வருகையில காணப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக, நன்மை செய்கிற பிள்ளைகளாக, தானம் தர்மம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கற்பனையை கைக்கொள்ளணும், கட்டளை கீழ்ப்படியணும். எங்க மேலுள்ள பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உபவாச நாட்களை ஆசீர்வதித்துங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வெளிப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எந்த வீட்டு ரொம்ப எந்தெந்த பொல்லாத ஆவியில் சத்துரு கிரியில் செயல்பட்டு இருக்கோ எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. நைட் டியூட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருக்கட்டும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள போடுறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவையிலும் சந்திங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். யாராவது ஜெபிக்கணும் விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். அதிக அளவில் ஜெபிக்கணும், அதையும் தொடர்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.